ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரீவியஸாக 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட வைண்டிங் செக் பண்ணுறது எப்படி, என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதே போய் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் பார்க்க போகிறோம். நம்ம கமர்ஷியல் அப்புறம் இண்டஸ்ட்ரியலில் பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது பேசிக்காக நம்ம எப்படி செக் பண்ணணும், என்னென்ன செக் பாயிண்ட்ஸாக இருக்குன்னு சொல்லி ஓவராக பார்க்கலாம். அது இல்லாமல் நம்மளோட சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் நாட் செல்ஃப் ஸ்டார்டிங். ஓகேங்களா, நம்ம 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ROIB 3 சப்ளை கொடுத்த உடனே ரன் ஆகும். பட் ஆனால் நம்மளுடைய சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் சிங்கிள் பேஸ் சப்ளை கொடுத்தா ரன் ஆகாது. கெப்பாசிட்டி இல்லாமல் கொடுத்தா ரன் ஆகாது. ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆப் சைக்கிள் பல்ஸ் செட்டிங் வேரியேஷன் இருக்கிறதுனால நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரியேஷன் இருக்கும். அது இல்லாமல் ரோட்டர் ஆக்சிலேட் ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் போகுமாங்காட்டியும். பட் ஆனால் ரொட்டேஷன் கிரியேட் பண்ணாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துவாங்க. அந்த டிஃப்ரென்ஸால் என்ன பண்ணோன்னா நம்ம ரொட்டேட்டிங் கிடைக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு ஓவர்வியூவாக நான் இதில் சொல்லியிருக்கேன். பட் நம்ம ப்ரீஃபாக ஒரு வீடியோவில் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன் நம்ம கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டருடைய பேசிக் டீட்டெயில்ஸு. அதெல்லாம் வைண்டிங் எப்படி செக் பண்ணணும், என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ரஸர். ஓகேங்களா, இது சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் பிரின்சிபல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ரஸர். இது போல் நம்ம மோட்டரும் இருக்கலாம், அதே போல் கம்ப்ரஸர் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். பட் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ரஸர், ஆனால் மோட்டர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதான், வேறு எதுவுமே பெரிய வேரியேஷன் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் கம்ப்ரஸரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏர் கூலர்ன்ற ஏசி, இது பேனல் ஏசி. இதில் பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன் இண்டக்ஷன் மோட்டார் சொல்லுவாங்க. நம்மகிட்ட நான் சொன்ன மாதிரி கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்டர் இருக்குது, கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் இண்டக்ஷன் மோட்டர் இருக்குது. கண்டினியூஸாக கெப்பாசிட்டர் கனெக்ட்லேயே இருக்கும் மோட்டரில். அதுபோல் ஒரு மோட்டர் இருக்குது. ஓகேங்களா, இது ஓவராலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட டிராயிங் நான் இதில் வரைஞ்சிருக்கேன். இதுதான் நம்மளுடைய கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் இண்டக்ஷன் மோட்டருக்கான ஒரு பேசிக் டிராயிங், சிங்கிள் பேஸ் டிராயிங்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரலு, ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரு, அப்புறம் ரன்னிங் கெப்பாசிட்டரு, அப்புறம் வைண்டிங் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துருக்கோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் டெர்மினல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் டெர்மினல் தான் அந்த பாயிண்ட் இந்த ஷார்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் வைண்டிங்கும் ரன்னிங் வைண்டிங் இன்டர்னலாகவே மோட்டருக்குள்ளே அந்த பம்புக்குள்ளே கம்ப்ரஸருக்குள்ளே ஷார்ட் பண்ணி இங்கே ஒரு டேப்பிங் மாதிரி இருக்குது. இது நியூட்ரல் பாயிண்ட்டு. ஓகேங்களா, இது நியூட்ரலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் ரன்னிங்கு, இது ஸ்டார்டிங். ஓகேங்களா, அந்த லீடு எப்படி இருக்குன்னா இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இது போல் ஒரு ரிலே இருக்குது, போட்ட இந்த சின்ன ரிலே. இது இந்த ஸ்டார்டிங் வைண்டிங் போகக்கூடிய கெப்பாசிட்டரை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கோசம் இந்த சின்ன ரிலே மாதிரி செட்டப் யூஸ் பண்ணுவாங்க. இது உள்ள ஆட்டினிங்கன்னா சவுண்டு கேட்கும் கிட்டுக்குன்னு. நம்ம சப்ளை கொடுத்தோன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகிட்டு இந்த காயில் ஸ்டார்டிங் காயில் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க பாருங்கள், மெயின் வைண்டிங் அப்புறம் ஸ்டார்டிங்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சரியாக ஃபோக்கஸ் ஆகலை. சரி, MS மெயின் வைண்டிங் ஆர் ரன்னிங் வைண்டிங் சொல்லுவாங்க, இல்லைனா ஸ்டார்டிங் வைண்டிங் சொல்லுவாங்க. ஆக்சிலரி வைண்டிங் ஆர் ஸ்டார்டிங் வைண்டிங், இதுதான் பேசிக்காக அதில் இருக்கிறது. ஓரளவு அதை புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். நம்மளுடைய இண்டக்ஷன் மோட்டர் பார்த்தீங்கன்னா வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வைண்டிங் சொல்லுவாங்க. இதுதான் அந்த ஸ்டார்டிங் வைண்டிங்கு. ஏன்னா நம்மளுடைய கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் இண்டக்ஷன் மோட்டருடைய ரெசிஸ்டன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்டார்டிங் வைண்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் எப்பயுமே ஐயா இருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். அதே போல் ரன்னிங் வைண்டிங்கோடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா லோவாக இருக்கும். அதே போல் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டருடைய வேல்யூ ஐயாவும், ரன்னிங் கெப்பாசிட்டரோட வேல்யூ லோவாகவும் இருக்கும். இது நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர். இது பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குங்களா, இது ஒன்று இங்கே சின்னதாக போடுறது ரன்னிங் கெப்பாசிட்டர். ஓகே, அது ஏன் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஆக்சுவலாக இந்த டிராயிங்கில் இருக்க மாதிரி தான் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு, இந்த சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கு. பட் இது ஒயரிங் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக கொஞ்சம் கொசன்றதுனால கொஞ்சம் கண்டிப்பாக புரியாது. பட் நான் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வரக்கூடிய ஃபேஸ் லைன் டேரெக்டாக இங்கே கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஃபேஸ் லைன் டேரெக்டாக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் கெப்பாசிட்டருக்கு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா ரன்னிங் கெப்பாசிட்டருக்கு போகுதுங்களா, இந்த டிராயிங்கில் இருக்க மாதிரி ரன்னிங் கெப்பாசிட்டர் போகும். ரன்னிங் கெப்பாசிட்டர் இன்னொரு 2 எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் பக்கத்தில் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர். இங்கே ஒயர் இருக்குது பாருங்கள், ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் ப்ளூ கலர் ஒயர் ஸ்டார்டிங்கு, இது ரன்னிங். ரெண்டுமே அந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் உள்ளே சொன்னால அப்போ ரெண்டுமே கனெக்டில் இருக்கும்.
அதே போல் இன்னும் 2 வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டிராயிங் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா இதில் ஒரு கையில் வந்து பிடிச்சி நம்ம கச்சான்ருக்கு. பட் நீங்கள் இந்த டிராயிங் பார்த்தாலே வந்து இதில் இருக்க மாதிரி தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி இருக்கோ இந்த கனெக்ஷனுக்கானது இதில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் வந்து இது வந்து சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச், ஓகேங்களா. அந்த டிஸ்கனெக்ட் ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் இது சப்ளை கொடுத்த உடனே இது வந்து அந்த காயில் வந்து அட்ராக்ட் ஆகிட்டு அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அப்புறம் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்றோம். இதுதான் வந்து பேசிக்காக அதில் இருக்கிறது. இப்போ வந்து நம்ம வைண்டிங் எப்படி போயிருக்குன்னு செக் பண்ணுறது வந்து நம்ம ஓவர்வியூவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நார்மலாக வந்து வைண்டிங் செக் பண்ணுறது வந்து ஸ்டார்டிங், ரன்னிங், எர்த்து எல்லாத்தையும் வந்து பாடியாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே மல்டிமீட்டரை வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். மல்டிமீட்டரோட ப்ரோபு வந்து நீங்கள் இங்கே மல்டிமீட்டர் காமன் டெர்மினல் அப்புறம் ரன்னிங் ஸ்டார்டிங் வைண்டில் வச்சு பாடி வைக்கும்போது வந்து கண்டினியூட்டி வந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து வைண்டிங் வந்து ஷார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். நம்மளுடைய மல்டிமீட்டரில் வந்து கண்டினியூட்டி போட்டிங்கனாவே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே நம்மக்கிட்ட மல்டிமீட்டர் இருக்குது. பட் நான் ஒரு ஹேண்டில் வந்து பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இந்த பாடி டு எர்த் வைக்கும் போது வந்து எந்த ஒரு கண்டினியூட்டியுமே வரக்கூடாது, ஓகேங்களா. ஓப்பன் லூப்பாக இருக்கணும். அதே போல் ரன்னிங் வைண்டிங், ஸ்டார்டிங் வைண்டிங் வைக்கும் போதும் ஓப்பன் லூப்பாக இருக்கணும். அதே போல் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஈச் அண்ட் எவ்ரி வைண்டிங் வந்து நீங்கள் செக் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங் இது நியூட்ரல் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, நியூட்ரலுக்கும் இங்கே பாருங்கள், நியூட்ரல் பாயிண்ட்டுக்கும் அப்புறம் இந்த வைண்டிங்கோட எண்டுக்கு நீங்கள் இங்கே அக்ராஸாக வந்து நம்ம மல்டிமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவோம் இந்த பாயிண்ட்டுக்கு அக்ராஸாக. அப்போ என்ன ஆகுனா நம்மளுடைய வேல்யூ வந்து வரும். பட் நம்மக்கிட்ட மல்டிமீட்டர் என்ன ஒன்றாலும் பிடிக்க முடியுமா தெரியல. நீங்கள் இது போல் வந்து மல்டிமீட்டர் ப்ரோப் வச்சு ஒவ்வொரு வைண்டிங்கு வந்து செக் பண்ணணும். பட் நம்ம ஒரு ஹேண்டில் பண்ணுறதுனால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நீங்கள் இந்த அக்ராஸாக செக் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த நியூட்ரல் பாயிண்ட்டுக்கும் இந்த வைண்டிங்க்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் மெஷர் பண்ணலாம். இப்போ நாங்கள் மெஷர் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 14.9 இருக்குது. ரன்னிங் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் 6.6 ஓம்ஸ் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். போத் ரெண்டும் ஸ்டார்டிங் அண்ட் ரன்னிங் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 20.4, ரெண்டுத்தையும் ஆட் ஆன மாதிரி வந்து பார்த்தீங்களா. அது எப்படின்னு சொல்கிறேன். நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து செக் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டு நியூட்ரல் பாயிண்ட், அதான் சொன்னல இந்த நியூட்ரல் பாயிண்ட்டு இங்கே பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கு அக்ராஸாக வச்சு மெஷர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ரன்னிங் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் 6.6 ஓம்ஸ் வருது. அதே போல் ஸ்டார்டிங் வைண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த நியூட்ரல் பாயிண்ட் அதே சேம் நியூட்ரல் பாயிண்ட் இங்கேயும் வைக்கும்போது என்ன ஆகுனா 14.9 வருது, ஓகேங்களா. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்கும், ரன்னிங் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொன்னேன்ல. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நான் ஸ்டார்டிங் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 14.9 இருக்குது, ரன்னிங் வைண்டிங் வந்து 6.6 இருக்குது. பட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண மாதிரி செக் பண்ணணும்னா இதுக்கும் அக்ராஸாக போடும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து மல்டிமீட்டர் ப்ரோப் வந்து நம்ம இங்கே போடுவோம். அப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து இங்கே அக்ராஸாக போடும்போது என்னென்னா நமக்கு வந்து ஆட் ஆகி காட்டும் நம்மளுடைய வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்டிங் வைண்டிங் ரன்னிங் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து மெஷர் பண்ணோம். சாரி, நான் உங்களுக்கு வந்து இங்கே கிராஸ் பண்ண மாதிரி காமிச்சிருக்கேன். பட் நம்ம இங்கே இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த பாயிண்ட்டுக்கும் போடும்போது வந்து நமக்கு உங்களுக்கு காமிச்சா புரியும்னு நினைக்கிறேன். பட்டு ஐ வில் ட்ரை இட். முடியலைங்க, ஒரு கையில் எடுக்க முடியல. பட் செல் 20.2 பார்த்தீங்களா, ரன்னிங்கோட ரெசிஸ்டன்ஸும் ஸ்டார்டிங் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸும் நம்ம செக் பண்ணுறோம். அப்போ என்னென்னு காட்டுதுன்னா நமக்கு வந்து 20.6. அப்போ வந்து நமக்கு 2 வேல்யூ வந்து ஆட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. இப்போ வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த கெப்பாசிட்டிலாம் வந்து நம்ம கனெக்ட் ஆகலை, ஏன்னா எல்லாமே வந்து இங்கே இருக்குது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது, ஓகேங்களா. இது வேறு நம்ம டேரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட் கரெக்டாக செக் பண்ணோம், ஆட் ஆகி காட்டுது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே இந்த நியூட்ரல் பாயிண்ட் வந்து ஆல்ரெடி ஷார்ட் ஆகிட்டோம். இந்த பாயிண்ட் செக் இந்த பாயிண்ட்டுக்கும் இங்கே பண்ணும்போது வந்து மொத்தமாகவே லிங்க் மாதிரி கணக்கு, ஓகே, லிங்க் பண்ண மாதிரி கணக்கு நம்ம பண்ணது. இப்போ வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணிட்டோம், ஒரு ஈவனாக இருக்குது. இப்படி தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து செக், அதெல்லாம் வந்து பாடி ஆகுதான்னு செக், அதே போல் வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும், ஓகேங்களா. இதுதான் வந்து பேசிக்ஸ் ப்ரொசீஜரு. பட் நான் ஒரு சில வீடியோ பண்ணுறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இது வந்து கம்ப்ரஸரு, பட் நம்ம மோட்டரோட கான்செப்டும் இதுவும் வந்து ஒன்று தான். ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே காமன் தான். உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் மட்டும் டிசைன் மட்டும் தான் வேறு. இதே ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. பட் நான் கண்டிப்பாக வந்து நான் தியரிட்டிக்கல் வீடியோ மாதிரி போட்டால் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.